ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு நேராக வருகிறது இந்த வாக்குத்தத்தம். ஆமென். இது உங்களுக்கு ஆமென் தீர்க்கதரிசனமாக கூட வரலாமா? வருங்க. செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இப்ப துக்கத்தோடு இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அவருடைய செய்கையை காண வேண்டும். அவருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமா? ஆமென். ஆண்டவர் செய்யற காரியம் நான் கடந்த நாட்கள் சொன்னது போல ஆண்டவர் செய்யற காரியங்கள் எப்படி இருக்கும்? ஆமென். மரித்து போன லாசர்வை எலும்பே என்ன நடந்துச்சு? அதோட இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமாவே இல்லையா? ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள் எப்படிப்பட்டது? நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலைகளில், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்காரு. ஆமாவே இல்லையா? ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கொரிந்தியர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படி நம்ம முடிச்சிடும். ஒன்று கொரிந்தியர்ல சரியான 11 மணிக்கு நாங்கள் முடிச்சிடுவோம். ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 1ல கொஞ்சம் வாசிட்டு சொல்றாரு. பவுல் சொல்றாரு கொரிந்தியர் பட்டணத்துக்கு, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சொல்றாரு. இதை மென்ஷன் பண்றாரு. யாத்ராகமத்தில் நடந்த சம்பவத்தை அங்க மென்ஷன் பண்றாரு. எல்லோரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அந்த 6 லட்சம் பேருக்கு தனித்தனியா ஞானஸ்தானம் கொடுத்தா யாருக்கு? மோசேக்கு கை ரெண்டும் வீங்கிரும். ஆமாவே இல்லையா? இப்ப எப்படி நடக்குது? மிரக்கல். இதுதான் என்னது? அதிசயம். ராமேன்னு சொல்லுது. உங்கள் மத்தியில ஆண்டவர் செய்கிற அதிசயம் என்னது? இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார். ஆமே. ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமே. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு சான்ஸே இல்லைன்றீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை செய்வார். ராமின் சொல்லுங்க. ஆமே. அது எப்படி செய்வார்? ஏது சொல்லணும். ஆனா ஒன்று செய்வார். ராமின் சொல்லுங்க. அவருக்கு முடியாத காரியம் உண்டு. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆமே. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. அதான் சொல்றேன். நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப கிறிஸ்துவை எங்க அடையாளம் பண்றாரு. அது பவுல் என்ன செய்யறாரு? கொரிந்தியருக்கு எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு எழுதுகிறார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஹலோ, புரியுதா? பவுல் ஆராய்ஞ்சு பார்க்கிறாரு. எல்லாருமே ஆண்டவருக்கு என்ன இல்லை? சபைக்கு வர்றோம், எல்லாம் நம்ம செய்யறோம். ஆனால் ஆண்டவருக்கு உகந்ததை செய்யாத வரைக்கும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அவங்க மேல பிரியம் இல்லாமல் தான் இருக்கும். அப்ப சொல்றாங்க பாருங்களேன், ஆதலால் அந்த பிரியம் இல்லாத, விசுவாசம் இல்லாதவர்கள், ஆண்டவரை நம்பாதவர்கள், ஆண்டவர் சொன்ன காரியங்களை குறித்து ஆமீன் அவங்க அப்படியே மேலோட்டமா இருந்ததுனால அவங்களால என்ன செய்ய முடியவில்லை. இதெல்லாம் நடக்குமா? கானானோட தேசமா, அங்க பாலும் தேனும் ஓடுதான், இந்த மனுஷன் எங்களை அள்ளிக்கிட்டு போறான், அங்க ஒழுங்கா எகிப்தில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டிருந்த ஜனங்கள் என்ன செய்யல? பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. ராமின் சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அதிசயம் எப்படி இருக்கிறதா? அது பயங்கரமாக இருக்கின்றாங்க சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஜனங்கள் என்ன செய்ய முடியவில்லை? அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல இவைகள் நமக்கு திருஷ்டாந்தரங்களாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடு நமக்கு எதாக இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குற்றங்கள், குறைகள் எல்லாம் நம்ம பார்க்கிற நேரம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. உங்களை இப்ப இந்த சமயம் எப்ப நடக்குது? இங்கே இது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் உள்ளது. இங்கே பவுல் எழுதுகிறார். அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஆடி பாடி கடைசியில் வந்து பார்க்கிற பொழுது மோசைக்கு கண்ணால பார்க்க முடியல. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? குடித்து வெறுத்து நிர்வாணமாக இருக்கிறார்கள். விக்கிர ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் சில வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக சொல்லிட்டு வாரார். அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வாரார். நிறைய காரியங்களுக்கு அவர்களில் சில
பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக போகிறது. அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அவர்கள் காணான் தேசங்களுக்கு என்னது இளைப்பாறுதல் தேசம். நீங்க அங்க போயிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் என்னது, அங்க பாலும் தேன் ஓடுகிறது. இவங்க போயிட்டு அங்க என்ன செய்யணும், காணான் எப்படி இருக்கும் அனுபவிக்கணும். ராமன் சொல்லு, உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான உன்னை வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு நீங்க என்ன செய்வீங்க, பரீட்சை பார்க்கிறதும் பாவம் செய்கிறதும். பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்துல போற நேரம் ஒரு பக்கம் யுத்தம் நடக்கிறது போய்கொண்டிருக்கு, ஒரு பக்கம் ஆண்டவருடைய அனுமதியோடு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய பாவத்தின் மீறுதலினாலே அவர்கள் காண முடியாதபடி அழிக்கப்படுகிறார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் சொல்றார். நீங்களும் என்ன செய்யக்கூடாது, என்ன இதெல்லாம் நடக்குமா, வாக்குத்தத்தங்கிறாங்க. ஒரு நாள் கூட வாழ்க்கை ஒண்ணுமே நடக்கல. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா என்னது, எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். தன் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி கூட இந்த ஜனங்கள் என்ன செய்யல, அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காமல் போயிட்டாங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நம்ம விடுவித்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஒரு போக்கை ஏற்படுத்துகிறார். ஆமாவா இல்லையா? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இவைகள் எல்லாம் பாவம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாமும் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை சொல்றார். நீங்க இங்கேயும் வந்து திருவிழா எடுத்துவிட்டு பிறகு என்ன பேய் எழுதியிருக்கிறான்னா அந்த கொரிந்தியர் பட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு என்னது, ஒரு பிசாசுடைய ஆராதனைகள் செய்து கொண்டிருந்தாங்க. அது ஒரு விபச்சாரமாக தான் இதெல்லாம் எழுதுறாரு. அது அவ்வளோ பயங்கரமான ஒரு அதை நான் உங்களுக்கு தனிப்பட்ட நான் அதை குறித்து நான் பேசுகிறேன். அவ்வளோ பயங்கரமான ஒன்றுக்கு என்ன செய்யறாங்க, பலி செலுத்திக் கொண்டிருக்காங்க வருஷம். அதனால சொல்றாரு, அஞ்ஞானிகள் அவங்களே யாரு, தேவனை அறியாதபடினாலே அவங்க என்ன செய்யறாங்க, பேய் கடவுளுக்கு அல்ல, ஆனா என்ன செய்யறாங்க, பேய்க்கு பலியிடுறார்கள். நீங்களும் என்ன செய்யக்கூடாது, அதுல போய் ஐக்கியமா இருந்துடாதீங்கிறார். நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, அதுக்கு பிறகு சபைக்கு வந்தது பிறகு அங்க கோயில்ல திருவிழா இங்க அதுன்னு சொல்லி நீங்க அங்க போயிட்டு நான் சும்மா தான் போய் வேடிக்கை பார்க்க போயிட்டு, நீ வேடிக்கை பார்க்க போனதுனால நீ என்னது வேடிக்கை பொருளாய் மாறுவாய். புரியுதா? அதுதான் எனக்கு கவனம். நாங்க சும்மா நான் சாப்பிட மாட்டோம், நீ சாப்பிட்டேன்னா சாப்பிடாதீங்கன்னா. ஏன்னா உனக்காக இயேசு என்ன செய்தார், தன் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? நம்ம திருவிருந்து என்னது, அதனுடைய சரீரமும் அப்படி ரத்தம் என்று அறிந்து நாங்க என்ன செய்யறோம், நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்டு நமக்கு செய்யணுமா இல்லையா? அதனால கவனம். ஞானஸ்தானம் பெற்றவங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கும். பின்மாற்றம் அடைந்தா அவ்வளவுதான். முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை என்ன ஆயிடுமா, நிச்சயம் பார்க்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது சொல்றாரு. இங்கேயும் அங்கேயும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கு பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே சொல்றாரு. பேய்னே சொல்றாரு. ஏன்னா இந்த ஜனங்களை பார்க்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஜனங்க என்ன செய்யறாங்க, ஏன்னா பவுல் அங்கேயே இருக்கிறார், கொரிந்தியர்ல தானே இருக்கிறாருன்னு பார்த்தா திருவிழா காலத்துல இவங்கெல்லாம் அங்க போய் நிக்கிறாங்க போல. பழைய ஆசை எனக்கு சிஸ்டர், எனக்கு பொங்கல் நான் ஆசை சிஸ்டர் கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற வராமன்னு சொல்லுங்க. நீ போனாலும் ஒண்ணுதான், அது வாய்ப்புறதுக்கு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஆமாவா இல்லையா?
அப்ப அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் தூரத்துல பார்க்குறது. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், மனசாட்சியின்படி எத்தனை பேருக்கு விக்கிரக ஆராதனை பண்ண நமக்கு அந்த விக்கிரக கிரிகள் வர நேரம் ஏதோ ஒரு வகையில் ஷாக்கம் ஆகுதா இல்லையா, ஒரு சொக்கம் ஆகுதா இல்லையா? மனசாட்சி தான் சொல்லுங்க. அது மாதிரி தலையாற்ற ஆகக்கூடாது, தலையாற்ற. நிறைய பேர் நீ பார்க்காதுன்னு அப்புறம் நீ விழுந்துருவேன், நிற்கிறேன்னு சொல்லி நீ விழுந்துடக்கூடாது. புரியுதா? எல்லாருக்கும் அப்படி அது வந்துட்டு அப்படி ஸ்லைட் பண்ணி வந்துட்டு அப்படி போகும். ஆமே, அது சொல்ற கவனம் அப்படிங்கிறா சொல்றாரு. நீங்க இப்படி பண்ணி இருக்கிற நேரத்துல அவர் எப்படி இருப்பாரு? மோசைக்கிட்ட எப்படி இருந்தாரு? சிநேகமா இருந்தாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாரு? எரிச்சு கொன்னுருவேன், நான் வந்தனா கொன்றுவேன். நீங்க செய்யற அட்டகாசத்துக்கு என்னது? சில பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வோம்? ஏய் ஓடிடு, கிட்ட நீங்கன்னா எத்தனை அம்மா அப்பா இதான் வீசி நீங்க தூக்கி இது என்னது கரண்டி எல்லாம் ஜோசுவா ஜோசுவா அம்மா கரண்டி வீசினாங்களா? வேலை நான் சிரிக்கல. அம்மாவா இல்லையே, கிட்ட நிற்காத சில பேர் அப்படி அப்படி முடிய பாட்டு பிடிச்சி இருப்பாங்க. ராமேந்திரன் வாசிங்க கேட்கிறாருன்னு அந்த இது இங்கே ரோங் தான். இங்கே என்னது கோவா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டல்ல. ஆமே, இங்கேயும் பவுல் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். சபை ஜனங்களே இந்த காலவெளியில் ஆண்டவர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆமே, இந்த நாட்கள் ஆண்டவர் ஏற்றவங்களை எச்சரிக்கிறார். ஆமே, நான் சொன்னபடி இந்த இதெல்லாம் நடக்கிறதுனா நீங்க அப்படியே மதி மயங்கி இப்படியே அந்த பாம்பு மாதிரி இப்படியே இருக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க, நாம கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவருடைய எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது சொல்றாரு. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. நான் வேணும்னு செய்யலாம், இங்கேயும் போய் நிக்கலாம், அங்கேயும் போய் நிக்கலாம். அதுக்கு என்ன யாரு? பவுல் யாரு? விக்கிரகாராதனை செய்தவர். ஆமாவே இல்லையா? பழைய ஏற்பாட்டின்படி அவர் வாய்க்காக செஞ்சாரு, பணிகளை செலுத்திருப்பாரு. அவன் உடன்படிக்கை அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கற்பனை கட்டளை எல்லாம் கை கொண்டு எல்லாம் செஞ்சு அதனால தான் போயிட்டாங்க. யாரு? ஸ்தேவான கொலை செய்யணும் அங்க நின்றாரா இல்லையா? கொலை களத்தில் நின்றாரா இல்லையா? ஆமா, அதனாலதான் அவர் சொல்றாரு, பிராமணன் ஏன் பணமானது என்னது? அது கொல்லும் அப்படிங்கிறாரு. எழுத்து என்ன செய்யும்? கொல்லும். ஆவி உயிர்ப்பிக்கும். அப்ப நீங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க. இன்னும் கொல்றதுல இருந்து அவர் கொண்டுட்டு தான் இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. ஆகவே சொல்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? எனக்கு எல்லா ஆகிலும் எல்லாம் என்ன இருக்காது? அசிங்கமா இருக்கும் சொல்லுங்க. தகுதியில் அசிங்கமா இருக்கும். ராமின்னு சொல்லுங்க. வாங்க சிஸ்டர், அதுக்கு என்ன நீங்க வாங்க, இவ்வளோ காலம் முன்ன வந்துட்டு இப்போ வரவே சிஸ்டர் மாதிரி தான் ரொம்ப நீங்க சிஸ்டர் சொல்றேன். பிரதர் வாங்க பிரதர், அதுக்கு என்ன வீட்டுள்ள உட்காந்து சாப்பிடுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. சொல்றாரு பவுல், எனக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ராமின்னு சொல்லு. ஆமாவே இல்லையா? எனக்கு ஆண்டவர் எல்லா அதிகாரம் கொடுத்துருக்கா. உங்களை போட்டு அடிக்கணுமா? சொல்லுங்களேன். திட்ட எழுமா, பேச எழுமா, என்ன சொல்லுவீங்க? மூச்சு என்ன சொல்லுவீங்க? கழுத்து சொல்லுக்கணும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? அந்த எங்கே அந்த இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க, அது என்னது? புத்தூர் கட்டுவீங்க. அங்கே போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி கழுத்தை திருப்பீங்களா இல்லையா? ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உண்டு. ஆமா, ஆனால் நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்னது? அது அதிகாரியா நமக்கு மாறிடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க எதை அதிகாரத்தோட செய்ய போறீங்களோ அது கொஞ்ச காலத்துல என்ன செய்யும்? உங்களுக்கு அதிகாரமா வந்துடும். ராமின்னு சொல்லுங்க. அதான் எடிட் ஆகுறது. புரியுதுதா? இந்த வாலிப பசங்களுக்கு அன்னைக்கு திட்டு பண்ணிக்கலாம். சில காரியங்களை எடிட் ஆகிட்டாங்க, அப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டு அதை செய்யக்கூடாதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆமே, ஏன்னா அது நமக்கு நம்முடைய சூழ்நிலை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை என்ன செய்யும்? அது கொண்டு நடத்தும். அதனால ரொம்ப கவலை சொல்றாரு, எனக்கு என்னது? அதில் எனக்கு அதிகாரம் இல்லை, அது எனக்கு தகுதியாக இருக்காது, அது எனக்கு அடுத்தது சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பக்தி விருத்திக்கு ஏற்றவைகளை நாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் என்னது? ரெஸ்ட் அப்படின்னு என்னது? தேவையில்லாத காரியங்களுக்குள்ள போட்டு மனசை அங்கலாய்த்துக்கு இருக்காம பேசாம என்ன செய்யணும்? அவர் ரெஸ்ட், அவர் பாதையில உட்காந்துக்கிடணும். ராமின்னு சொல்லு, அதுதான் ரெஸ்ட். புரியுதுதான்? எல்லாத்தையும் விட்டுறணும். அந்த பிரச்சனை இந்த எல்லாத்தையும் அவர் பாட்டில் போய் உட்கார்ந்து ஆமாம் கண்ணாக்க தியானிப்பது போல அப்படி உட்கார்ந்து ஒரு முகத்தை பார்த்து, ஆண்டவரே
தேவரே எனக்கு என்ன வச்சிருக்கிறீர்? ராமன் சொல்லுங்க, என்ன தருவீர்? என் பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கிறீர்? எனக்கு என்ன வைத்திருக்கிறீர்? ஆமாவே இல்லையா? ஏசு அப்படி பேசுங்க ஆண்டவரிடத்தில். சும்மா அழுதுகிட்டு அழுகிற கண்டன ஆண்டவர் கோபம் வரும். ஆமாவே இல்லையா? ஆமா, சில இடங்கள் அழுகிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. மூச்சு ராமன் சொல்லுங்க, எலும்பி நிற்போம், ஜெபம் பண்ண.